Horlicks Network 18 Mission Poshan Bhavishya Roshan. மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே 45 ஆண்டுகளுக்கு முன்பு கார் வாங்கியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்த கணேசன். பிரசவத்திற்கு செல்லும் பெண்கள் மற்றும் விபத்தில் சிக்கியவர்களை கட்டணமின்றி மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்கிறார். மேலும் சடலங்களை கொண்டு செல்வதற்கும் உதவி வரும் கணேசன் குறித்து இன்றைய இப்படிக்கு இவர்கள் சிறு தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். நான் பிறந்தது புதுக்கோட்டை ஆலங்குடி, சொந்த ஊர் ஆலங்குடி. என்னோடய இயற்கை பெயர் எஸ் கணேசன். ஆனால் என்னோடய சேவை 515 கார் ஒன்று வாங்கினதுனால 515 கணேசன் கூப்பிட்டாங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட 46 வருஷமாக ஏழைகளுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோட கார் வாங்கினேன். ஒரு 46 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு வியாபாரம் பண்ணி 17,000 ரூபாய்க்கு வாங்கிய காரு முத பிரசவத்துக்குன்னு இலவசமாக ஓட்டியது இந்தியாவில் நான் தான். அதுலேருந்து தான் 515 கணேசன் எல்லோரும் கூப்பிட்டாங்க. நான் யதார்த்தமாக ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அப்போ போகும்போது முடியாதவங்க பார்க்குறதுக்காக யதார்த்தமாக போயிருந்தேன். அந்த ஆஸ்பத்திரிக்கு ஆலங்குடி ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். சிஹெச்சுக்கு போயிருக்கிற நேரத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். இறந்து போனோன்னா அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் துடிக்கிறாங்க. தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, தூக்குறதுக்கு பாத்தி இல்லை, தூக்குறதுக்கு வண்டியும் இல்லை. அப்புறம் எல்லாரையும் போய் கேட்குறாங்க. ஆட்டோக்காரங்க கேட்குற ஆட்டோ அந்த நேரத்தில் சைக்கிள் ரிக்ஷா தான் இருந்துச்சு ஆலங்குள்ள. அந்த ரிக்ஷாவும் வெளியே போயிடுச்சு. அந்த நேரம் தள்ளு வண்டி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்து வைக்கல கீழே போட்டு பாடியை தூக்கி மேலே வச்சாங்க. அப்போவே நான் நினச்சேன், நம்ம பிறந்த தமிழ்நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம், ஏழைகளுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோட நேராக போய் புதுக்கோட்டையில் போய் பழைய எறும்பை விற்றுவிட்டு 17,000 ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லா ஊருக்கும் நம்ம வண்டி இலவசமாக போயிருக்கு. எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச உதவி எப்போ கூப்பிட்டாலும் போவேன். எந்த நேரம் கூப்பிட்டாலும் இரவு 1 மணிக்கு ஒரு பாடி ஏற்றணும், எரிக்கணும், புதைக்கணும்னு சொன்னாக்க நான் மட்டுமே போய் ரொம்ப அனாத பாடிகளை எரித்திருக்கேன், புதைச்சிருக்கேன், மறுபடியும் தூக்கி கொண்டு வீட்டில் கொண்டு இறக்கியிருக்கேன். தினசரி இரும்பு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இந்த பாடியும் ஏற்றுவேன். அதே வண்டியில் பிரசவ கேஸையும் ஏற்றுவேன். அதே வண்டியில் எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் வண்டி போவேன். இங்கேருந்து பாடி ஏற்றி போனால் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கேருந்து வந்தாங்க. வந்தவொடனே ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டார் ஆலங்குடி பஸ் ஸ்டாண்டில். இங்கேருந்து ஏற்றி கொண்டு இறக்கிட்டான். இறக்குன நிமிஷத்தில் அவங்கள்ட்ட செலவுக்கே காசு இல்லை. நானே இறக்கி குளிப்பாட்டி வேட்டி சடையை மாற்றி விட்டு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, தோடு கொண்டாந்து என்கிட்ட கலட்டி கொடுத்தாங்க. எதுக்குமா தோடுன்னு? இதை வச்சுக்கங்க, நான் போயிட்டு வந்தோடனே காசு தரேன்னு. ₹1 என்னோட காசு தர வேண்டாம், இந்தாங்கன்னு நான் ஒரு ₹100 கொடுத்தேன். வாங்க மாட்டேட்டாங்க. வசதி இல்லாத குடும்பம். நானே இறக்கி போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் 2 கருமாதியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 கிலோ அரிசி, ₹100 பணம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் வாழ்க்கையை மறக்க முடியாது. அவங்க தெய்வமாக நினச்சிட்டாங்க. தண்ணி உண்டா யார் தேடி இருந்தாங்களா? செலவழிச்சா ஏழைகளுக்கு உதவி செய்கிற எண்ணத்துல ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கை.